Welcome to food.green. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மிஸ்ஸி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், கடலை மாவு 3/4 கப், தயிர் 1/2 கப், ஓமம் 1 டீஸ்பூன், ட்ரை மேங்கோ பவுடர் 1/2 டீஸ்பூன், Chilli powder 1 teaspoon, Cumin powder 1/2 teaspoon. இப்போ ஒரு பவுல்ல எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கடலை மாவு, மிளகாய் பொடி, ஜீரக பொடி, ஆம்ச்சூர், ஓமம், தேவையான அளவு உப்பு. இதை முதல்ல நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பைண்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி டோவை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு 10 to 20 minutes நல்லா ஊறட்டும். மாவை அப்படியே மூடி வச்சிடலாம். 20 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பால்ஸாக உருட்டிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்திக்கு ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிடலாம். தவா சூடானதும் மிஸ்ஸி ரொட்டியை மேலே போட்டுடுங்க. இதை சுற்றி நெய் விடுங்க. நெய் தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் அண்ட் அரோமா கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நெய் யூஸ் பண்ணுங்க. இந்த பக்கமும் நெய் போட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா குக்காகி வர வரைக்கும் வேக விட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. யூஸ்வலாக நம்ம சப்பாத்தி வந்து கோதுமை மாவில் தான் பண்ணுவோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இது கடலை மாவு போட்டு நம்ம பண்ணுறது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரியே எல்லா ரொட்டியும் செஞ்சு எடுத்துடுங்க. சூப்பரான சுவையான மிஸ்ஸி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக உங்கள் விருப்பப்பட்ட எந்த கிரேவியும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் இன்னைக்கு காலிஃப்ளவர் கிரேவி பண்ணியிருக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, food.green சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.